சந்தேகம் ஒன்று. ஆமா, சந்தேகம் என்பது தீராத அதனால் உன்னுடைய சந்தேகம் எதுவாக இருந்தாலும் அதை என்னிடத்திலே கேட்டு நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அப்படியா? என்னுடைய சந்தேகம் என்ன தெரியுமா? தன்னுடைய தொழில் என்ன? என்னுடைய பணியரப்பதே என்னுடைய தொழிலாக அப்படி சென்ற நீங்கள் முழுமையாக பணியறிந்தீரா? சென்றவன் யார் ஒரு ஜீவராசிக்கும் சிறிதளவும் குறை என்பதை அல்லாமல் முழுமையாக பணியறிந்தால் உண்மை சந்திக்க வேண்டும். உண்மையாக நிச்சயமாக இதற்குள்ளே ஒரு சிறிய ஜீவராசியை நான் அழைத்து வைக்கிறேன். இதற்குள் இருக்கக்கூடிய ஜீவராசிக்கு நீங்கள் பணியறிந்தீரோ அதுவே என்னுடைய சந்தேகம். உன்னுடைய சந்தேகம் நியாயமான சந்தேகம். உன்னுடைய கரத்திலே ஒரு சிறிய பிழை வைத்திருக்கின்றார். சிறிது நேரம் கூட உன்னுடைய கரத்தை விட்டு அகலாமல் இருக்கின்றது அந்த பிழை. அதனுள்ளே ஒரு சிறிய ஜீவனை அழைத்து வைத்து அதற்கு நான் பணியறிந்தேனோ இல்லையோ என்பதை உன்னுடைய சந்தேகமாக சொல்லுவாங்க. அந்த சிறியதோ ஜீவனுக்கு நான் பணியறிந்து வெகு நேரமாகிவிட்டது. தற்போதைய பேழையை திறந்து அதனுடைய கையிலே ஒரு அதை அறியாமல் பேசியிருக்கேன். தவறையும் பெருமையும் தன்வாயினாக்கிறது. தென்புத்தி பின்புத்தி என்பதை நீ உணர்த்தி விட்டாய் அல்லவா? என் மீது சந்தேகம் கொண்டு என்னிடத்திலே கேள்விகளை கேட்டு தற்போது என்னிடத்திலே அவமானம் அடைந்து தற்போது என்னுடைய பாதத்தை இப்போது அவர் தெரிந்து எப்பொழுதுமே இந்த சிவத்தை இந்த சக்தியாக இந்த சிவமே தெரியாம செய்த தவறுக்காக அறியாம செய்த தவறுக்காக சக்தியை காட்டிலும் சிறந்த முடியுமா? உலகத்தில் வேதனை சிவமில்லை சக்தி கொடுத்ததுன்னா உன்னுடைய காமத்திற்காக கொடுத்தார். கண்ணை கொடுத்த நீயா வந்தவர் உன்னை காட்டிலும் உலகத்தில் முதலாக தோழியமைந்த ஆதிசக்தி உலகத்தில் ஜீவராசிக்கு பறிக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக நான் மூன்று உருவத்தை படைத்தேன். விநாயகரை படைத்தேன், என் அண்ணன் கண்ணனை படைத்தேன், பொங்கலை படைத்தேன். அப்போது என்ன சொன்னி நெற்றி கண்ணகப்பட்டதை சுற்றி இருக்கின்றது, அதை கொடுத்துமே என்று தந்திரமாக பேசி என்னிடத்தில் பெற்றுக்கொண்டு என் மீது அவ பெயராம் எத்தனை உரைத்தான் சரி இந்த சக்தியும் இந்த சுமத்த முடியாது. என்னுடைய நெற்றிக்கண்ணால் உங்களை நான் சுற்றறிக்கிறேன். திருநாளம் புரியும் போது இப்படி இருந்த கோலத்தை அப்போது கண்டேன். இப்போது உன் தாத்தா எப்பதான் என்ன ரொம்ப இருக்கிறது வேலையா போச்சு. தகுந்த நேரத்தில் வந்திருக்கேன். உனக்கு தெரியாத ஒன்றும் இல்லையா? மூன்று விதத்தில் மூலியமாக சுற்றிக்கூடிய மகாமிவலி இந்த பார்வதி மன்னருக்குள்ளே ஒரு சிறிய சந்தேகம். எனக்கு மட்டும் முடியாது, தாத்தாவுக்கு என்ன தெரியுமா? இந்த உலகத்திலே விழுந்தது இந்த சக்தியா அல்லது உன் தாத்தா சிவமா? இது என்ன சந்தேகம்? இந்த உலகத்தில் விழுந்தது என் பாட்டி சக்தியா? யார் என்று எப்படி என்று விசாரிக்காமல் அவர் கேட்ட சமயத்தில் அவரை அறிந்தவன் நீ போய் உரைக்கலாமா? இந்த உலகத்தில்
இல்லை சிவனை அப்பன் அம்மா என்று இருக்கின்றார். இல்லையே, அனைவரும் பாமர மக்கள் அம்மா எப்படி என்றுதான் நினைக்கிறார். அந்த சிவனை வழங்கக்கூடிய பக்தர்கள் அம்மா என்று எண்ணி விட்டு எனக்கு பின்பேதான சிவனை இருக்கின்றார். அப்படி அம்மையாக இருக்கக்கூடிய நான் தானே விழுந்தேன். சக்தி மட்டும் இல்லை என்றால் அவருக்கு ஏறுக்கு சக்தி தான். அம்மா எப்படி என்று பாமர மக்கள் அனைவரும் இணைதான் சிரிக்கிறார்கள். அழைக்கக்கூடிய பக்தர்கள் பெயர்களை எப்படி வேண்டுமானாலும் அழைக்கலாம். அவரை அம்மையப்பனை முன்வைத்து அழைக்கின்றார் என்று உரைக்கிறாரே, இதே அந்த சக்தியை வணங்கும் என்றால் உலகத்தில் இருக்கிற எத்தனையோ சக்திகளை குறிக்கலாம். அப்படி வருகின்ற சமயத்தில் இந்த உமா பார்வதியை வணங்கணும் என்றால் சிவசக்தி என்று நான் உரைப்பார்கள். அப்படி இவருக்கு ஒரு அடையாளமாக இந்த சக்தியின் முன்னதாக இந்த சிவத்தை வைத்து சிவசக்தி என்று உரைப்பார்கள். அப்படி வருகின்ற சமயத்தில் உன்னுடைய தாத்தாவின் தொழில் என்ன? படைக்கும் தொழில். பரிகளுக்கே தொழில். நம்ம அப்பா தொழில் கேட்கிறேன். ஓ, நானே அப்ப அந்த நினைக்கிறேன். சரி, உன்னுடைய தாத்தாவின் தொழில் என்ன? தொழில் இழைக்கும் தொழில். உன் மூர்த்திக்கு முதல் மூர்த்தியா முத்தொழிலுக்கும் அதிபதி. அவதானி. இதில் என்ன தந்தை? சரிதானேதான். உலகத்தில் உள்ள அனைத்து ஜீவராசியும் படைத்தது முதலில் நான் தான். அப்படி ஜீவராசியை படைத்து இந்த பாமர மக்களை படைத்ததும் நான் தான். அப்படி படைத்த உடனே இவர்கள் உயிரோடு வாழ வேண்டும் என்று ஒரு உணவு இருக்க வேண்டும். ஆமா, ஒரு ஜீவன் உயிரோடு இருக்கின்ற ஒரு உணவு என்று அறிந்தினால்தான் உயிரோடு வாழ முடியும். உண்மைதான். நானுதான் இந்த பாமர மக்கள் உண்கின்ற உணவு அதன் பெயர் என்ன? அரிசி. அரிசிக்கு முன்பு நெல்லு. இந்த நெற்கதிர் எப்படி உருவானது? விவசாய நிலத்திலிருந்து வருகின்றது. அதுதான். தாத்தாக்கு தான் அறிவில்லைன்னு பார்த்தேன். அவங்க கூட கொஞ்ச நேரம் பேசும்போது முக்கும் போயிடுச்சு சொன்னாரு. சரி, நானதான் பணியளிக்கக்கூடிய தொழிலை செய்வதர் அந்த பரமேஸ்வரன். அவர் பணியளிக்கின்றாரே பாமர மக்களுக்கு இவர் உண்ணக்கூடிய உணவின் பெயர் அரிசி. அரிசிக்கு முன்பு நெல். இந்த நெற்கதை எப்படி உருவானது? எப்படி? அரியும் சிவனும் சேர்ந்தார்கள் பாமர மக்களுக்கு உணவாக அமைந்தார்கள். சரியா? எப்படி? என்னுடைய அண்ணன் இருக்கின்ற நரிமலைய கண்ணன் அரி என்று அவருடைய இரண்டு எழுச்சி இந்த ஈசனவற்ற முதல் எழுத்து சி என்று இருவரும் ஒன்றை சேர்ந்து அரிசி என்று ஒன்றை கொண்டு வந்தார்கள். அதை உண்டாதான் பாமர மக்கள் உயிரோடு இருக்க முடியும் என்பதற்காக அரியும் சிவன் சேர்ந்தது. அரியும் சிவனும் ஒன்று. அதான் சொல்லுவாங்க, அரியும் சிவனும் ஒண்ணு, அறியாத வாயிலும் ஒன்றுன்னு சொல்லுவாங்க. அதுதான். அப்படி அரியும் சிவன் சேர்ந்து அரிசி என்ற ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஏன் நாரதா? இந்த அரிசியை மேலே மூடி காப்பதியா? உண்மை என்று சொல்லக்கூடியது. உண்மை என்று சொல்லக்கூடிய உமா பார்வதி நான்தானே. அந்த நெற்கதிரில் இருக்க வேண்டும் என்ற அரிசிக்கு மேலே இருப்பதியா? உண்மைதானே. ஒருவேளை நான் இருந்தாலும் இருக்கிற எனக்குள்ள இல்லைனாலும் போறா. அப்படி மேலே மூடி காப்பதியா? நீங்க தான். அப்படி என்றால் வேண்டவரியா? பாட்டி உனக்கு அறிவில் என்றால் எனக்கு அறிவில் என்றால் ஒருவர் எப்போது மற்றவரை குறை என்று உரைத்து விட்டாரோ அப்போது யார் முட்டாள் என்று தானே சமயத்தில் எப்போது வார்த்தாலும் என்ன சண்டைகளை கொண்டு உன்னை பார்த்து அறிவித்தாலே அரியும் சிவனும் சேர்ந்த அரிசியே உண்மையாக இருந்து மூடி காக்கக்கூடிய வழிவார் அப்படியே வெற்றி சொல்லுவோம். அரியும் சிவனும் சேர்ந்ததுதான் ஒரு அரிசி. அது உண்மையாக இருந்து காப்பவர் இவர். அப்படி மூவருமாக சேர்ந்த ஒரு நெல்லை விவசாய குடிமக்கள் என்ன செய்வார்கள்? விவசாய நிலத்திலிருந்து அறுவடை செய்து நிலத்திற்கு கொண்டு வந்தால் அரியும் சிவனும் சேர்ந்த அரிசியை தனியாகவும் இதனால் வரைக்கும் மூடி காத்தால் உமா பார்வதி என்று சொல்லுவதாக இவரையும் தனித்தனியாக பிரிப்பார்கள். அப்படி பிரித்த உடனே அரியும் சிவனும் சேர்ந்த அரிசியை உணவாக உட்கொள்வதற்கு தன்னுடைய இல்லத்திற்கும் இதனால் வரைக்கும் மூடி காத்தால் உமா பார்வதி அவளை குப்பையத்திலும் செலுத்துவார்கள். பாமர மக்களுக்கு தெரிகின்றது உணவாக இல்லத்துக்கு யார் செல்ல வேண்டும், உண்மையாக குப்பைக்கு யார் செல்ல வேண்டும். அப்படி பார்த்தால் தாத்தா சொல்வது உண்மைதான். நெல் எடுத்து போய் ஒரு
ரைட்டுங்களா? அதை தனித்தனியா பிரிக்கிறாங்கன்னு வச்சுக்கோ. அரிசி தனியா பிரிப்பாங்க, உமி தனியா பிரிப்பாங்க. அந்த அரிசியை உமியை யாராச்சும் எடுத்து குப்பை தொட்டியில போடுவாங்களா? எங்க கும்புறாரு உண்மையை போயிட்டு யாரோ குப்பை தொட்டியில போடுவாங்களா? உண்மையை சொன்னாங்க மாட்டுக்கு தீவிரமாக போகும். அது தாத்தா தெரியாம சொல்றது மத்தியா அரிசி இல்லத்துக்கு போவோம், உங்களுக்கு குப்பை தொட்டில போவோம். ஒரு பொருள் ஒரு உலகத்திலே உருவாகுதுன்னா அதுக்கு ஒரு காரணம் இல்லாம உலகத்தில் உருவாகாது. அப்படி என்று பார்க்கும் பொழுது இந்த சக்கரவர்த்தியிலே எதற்காக உருவாகின்றது என்பது எனக்கும் தெரியும். அந்த கோய் என்று சொல்லக்கூடிய பசுவிற்கு உணவாக அந்த உண்மையை படியெடுப்பதும் நான் தான். அப்படி இல்லை என்றால் அது உயிர் வாழ முடியாது. சத்தியமான உணவினால் ஒரு தாய் மக்கள் குழந்தையை சுமக்கின்றான். ஒரு கருவை சுமந்து இந்த அங்கத்திலே சுமந்து தாயின் கருவறையை விட்டு வரும் பொழுது ஜனனமாகின்ற பொழுது அந்த குழந்தை முதல் வார்த்தை என்ன சொல்லும்? என்ன பாட்டி இதுல சந்தேகம்? அனைத்து குழந்தைகளும் அம்மா தான் வீட்டு எழுந்து கொண்டு வெளியே வரும். பிறந்த உடனே குழந்தை வாயிலிருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை அம்மா அம்மா என்று அழைக்கின்றது. ஏன் அந்த குழந்தை அப்பான்னு சொல்வது தானே? ஏன் சொல்லல? 2026 2027 பிறகு குழந்தைக்கு அப்பான்னு சொல்லிடுறாங்க. அதுக்கு என்ன வழியை ஒரு தாத்தா கிட்ட சிறிய குழந்தைக்கு தெரிகின்றது. தாயை தான் முதலில் உரைக்க வேண்டும் என்று தாத்தாருக்கு தெரியவில்லை. இந்த சக்தியை பிறக்கின்ற பச்சிலை குழந்தை வாயில் இருந்து வரக்கூடிய முதல் வார்த்தை அம்மா என்று உரைக்கின்றது. அப்படி வாழ்க்கின்ற சமயத்திலே பெண்மை வேண்டும் என்று உரைக்கின்றாரு. ஒரு பெண்ணாக பிறந்து விட்டால் வளர்ந்து பருவ வயது அடைந்து திருமணம் என்று உரைத்தார். அப்படி திருமணத்தை செய்து கொண்ட பிறகு தனிமையாக வாழ்ந்து விட்டால் அவரால் ஒரு சிசுவை ஈன்றெடுக்க முடியுமா? ஒரு சிசுவை ஈன்றெடுக்கணும்னா அதற்கு ஆணின் துணையாகப்பட்டது தேவைப்படுகின்றது. ஆணின் துணையில்லாமல் ஒரு குழந்தையை எங்கே அவர் பெற்றெடுப்பது? பிறகு அந்த குழந்தையை அவரை அம்மா என்று அழைப்பது. கழகத்திற்கு வழிவிருக்கிறது என்று வந்துவிட்டாயா? இருக்கிற கோபத்துக்கு என்ன செய்வதே தெரியாது. யார் என்று சொல். அங்கே சென்றால் வைக்கின்றாய் அவன். இது என்ன எனக்கு வந்து சத்தியம் சொல்லுங்க பாட்டி. நான் கலகத்தை எல்லாம் கொண்டு வரவில்லை. எதற்காக கைலாயத்தை உங்களை பார்க்கலாம் என்று ஓடி வந்தேன் தெரியுமா? நான் ஓடி வந்தவுடன் உங்கள் இருவருக்கும் இப்படி சண்டையிட்டுக் கொள்வீர்கள். எதற்காக உங்கள் இருவருக்கும் சண்டை அடிக்கடி வருகிறது தெரியுமா? பாட்டிக்கு ஒரு நேரத்தில் இடபாகத்தை கொடுக்கிறேன் என்று உழைத்திருக்கிறதா? இது வரைக்கும் இடபாகத்தை கொடுக்காத காரணத்தினால் இருவருக்கும் சண்டை வருகிறது. ஓடி வந்து என்னை காயக்காரன் என்று பாட்டி என்னை அவமானப்படுத்துகின்றார். என் கண் முன்பதாகவே நீங்க பாட்டிக்கு கொடுக்க வேண்டிய இடவாகத்தை கொடுத்தால் அந்த தரிசனத்தை